السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله الطاهرين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: سبحان الذي أسرى بعبده. صدق الله العلي العليم. قال نبينا صلى الله عليه وسلم: فانطلقت مع جبريل حتى أتينا السماء الدنيا أو كما عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் தூணில்லா வான் படைத்து துணை இல்லா ஆட்சி செய்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரிதாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இங்கே வீழ்த்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் தொடரில் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நுபுவத்தை கொடுத்து அவர்கள் இறைப்பணியை செய்து கொண்ட நேரத்திலே அவர்களுக்கு மக்கத்து முஷ்ரிக்கீன்கள், மக்கத்து காஃபிர்கள் கொடுத்த சிரமங்கள் ஏராளமாக இருந்தது. அந்த அடிப்படையில் பெருமானார் ரசூலுல்லாஹ் அந்த இன்னல்களை எப்படியெல்லாம் சந்தித்தார்கள், பெருமானாருடைய வாழ்விலே அதற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை நாம் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து பணியை எத்தி வைக்கும் கட்டளையிடுகின்றான். பெருமானார் ரசூலுல்லாஹ் நுபுவத்து பணியை எத்தி வைக்கிறார்கள். அதிலே ஷுஅபே அபூ தாலிப் என்ற ஊர் ஒதுக்குதல், பொருளாதார இன்னல்களை கொடுத்து மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அனைவரும் சென்று பனு ஹாஷிம் கோத்திரத்தை பெருமானாருடைய உள்ள அனைத்து மக்களையும் ஷுஅபே அபூ தாலிப் என்பதில் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து அவர்களுக்கு பொருளாதாரம் கொடுக்காமல், அவர்களுக்கு உண்ணுவதற்கு உணவு கொடுக்காமல், அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்காமல் எத்தனையோ சிறு சிறு பிள்ளைகள் எல்லாம் மரணித்தார்கள். எத்தனையோ கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் உயிர் போனாது என்பதை எல்லாம் வரலாற்றில் பார்த்தோம். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு சிரமம் பட்டு இருக்கிறார்கள், பெருமானாரை ஈமான் கொண்டவர்களும் பெருமானாரை ஈமான் கொள்ளாதவர்களும் எந்த அளவுக்கு சிரமம் பட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் நாம் பார்த்தோம். அந்த அடிப்படையில் ஷுஅபே அபூ தாலிப் முடிந்து 3 ஆண்டு காலங்கள் கழித்ததுக்கு பிறகு அந்த ஷுஅபே அபூ தாலிஃபில ரசூலுல்லாவும் பனு ஹாஷிம் கோத்திரத்தார்களும் 3 வருஷம் கஷ்டப்பட்டான்னு வருது. 3 வருஷம் சிரமப்பட்டு இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த சிரமத்திற்கு பிறகு பெருமானார் இயல்பு நிலையை அடைய இருக்கிறார்கள். இங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாரை ஈமான் கொண்டார்கள் அல்லவா? ஈமான் கொண்ட மக்கள் அனைவருக்கும் சிரமத்தை கொடுத்தார்கள் மக்கத்து முஷ்ரிக்கீன்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாரை ஈமான் கொண்டு விட்டு தாருல் அர்கமிலே முதல் முதலாக சப்தமிட்டு பகிரங்கமாக குர்ஆன் ஷரீஃபை ஓதி காட்டினார்கள். ஓதும் நிலையிலே மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அனைவரும் சேர்ந்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை செருப்பால் அடித்து சோதித்தார்கள். அடித்த அடியில் அவர்கள் வலியை தாங்க முடியாமல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள். இந்த செய்தி பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. பெருமானார் சொன்னார்கள், என் தோழர் அபூபக்கர் எழுந்தவுடன் எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னோனே அபூபக்கர் ரலியல்லாஹ் மயக்கத்தில் இருக்கிறார்கள். பக்கத்துல அபூபக்கர் ரலியல்லாஹ் தாய் தகப்பெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அபூபக்கர் ரலியல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, நீ அந்த முஹம்மதை விட்டுறப்பா, அந்த முஹம்மது பின்னாடி எதுக்குப்பா போற? அவர்தான் அவர்களை ஈமான் கொள்வதன் மூலமாக உன்னை சோதிக்கிறார்களே, உனக்கு கஷ்டத்தை தராங்களப்பா, அந்த முஹம்மதை விட்டுரு என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பெற்றோர்கள் சொல்ல அபூபக்கர் ரலியல்லாஹ் கண்களை மெதுவாக திறந்து அவர்கள் நிலையே உயிர் போகும் நிலை, உடம்பெல்லாம் காயம், அபூபக்கர் ரலியல்லாஹ் ரத்தம் சிந்தி படுத்து இருக்கிறார்கள். கண்ணை திறந்தோனே பெருமானாரை பற்றி கேட்ட ஒரே வார்த்தை, அபூபக்கர் ரலியல்லாஹ் முதலாக கண் திறந்து கேட்கிறார்கள், என் ஹபீபு நாயகத்திற்கு என்ன ஆனது?
அங்க இருந்த பெற்றோர்கள் தாய் தகப்பெல்லாம் சொன்னாங்க, ஓ நிலைமைய பாருப்பா, ஓ நிலைமைய பாருப்பா, நீனே உயிரோடு இருப்பதற்கு சாத்தியமல்லாத நிலையில் இருக்கிறாய் என்று சொன்ன போது என் ஹபீப் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலை என்று கேட்டோனே தாய் தகப்பெல்லாம் சொல்றாங்க, ரசூல்லா நல்லா இருக்காங்க, நாயகம் அருமையாக இருக்கிறார்கள். அபூபக்கர் கண் விழித்தது நாயகத்திற்கு தெரிய வருகிறது. பெருமானார் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திக்க வருகிறார்கள். வந்து கேட்டார்கள். அபூபக்கருடைய நிலையை பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நிலையை பார்த்தார்கள். உடம்பெல்லாம் காயம், கை கால் அனைத்திலுமே காயம், ரத்தம் சிந்தி படுத்தி இருக்கிறார்கள். அந்த நிலையை பெருமானாரால் தாங்க முடியாமல் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பார்த்து பெருமானார் கேட்கிறார், அபூபக்கரே உனக்கு என்ன வேண்டும் கேள், அபூபக்கரே உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று பெருமானார் கேட்க அபூபக்கர் ரலியல்லாஹு அழகாக சொன்னார்கள், நாயகமே என் பெற்றோர்களுக்கு ஹிதாயத் வேண்டும் நாயகமே என்று சொல்ல பெருமான இரு கரங்களையும் உயர்த்தி அல்லாஹு தஆலா இடத்தில் துஆ கேட்கிறார்கள். யா அல்லாஹ், அபூபக்கரின் பெற்றோர்களுக்கு ஹிதாயத்தை கொடு என்று கேட்டதுதான் தாயமதம். அவர்கள் கையை இறக்குவதற்கு முன்னாலே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பெற்றோர்கள் பெருமானாருடைய கரம் பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று ஈமான் கொண்டார்கள் என்று வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். பெருமானாரை ஈமான் கொண்டவர்களுக்கெல்லாம் மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் ஏராளமான சோதனைகள் கொடுத்தார்கள். பெருமானாருக்கு கொடுத்த சோதனைகளை தாங்க முடியாது. நம் கரங்களால் பார்த்தால் கண்களில் நீர் பொங்கிவிடும். எவ்வளவு சோதனை! அலிஃப் லாம் மீம் என்ற ஒரு அத்தியாயத்தில் ஓதினார்கள் என்று சொன்னால் முஷ்ரிக்கீன்கள் எல்லாம் இஸ்திஹாஸா ஏராளமாக அவர்களை கிண்டல் செய்வார்கள் என்று வரலாற்றில் வருகிறது. அலிஃப் என்றால் 1, லாம் என்றால் 30, மீம் என்றால் 40, சுமார் 71 நாட்கள் மாத்திரம்தான் இந்த மார்க்கம் இருக்கும், இந்த மார்க்கம் அதற்கு பிறகு அழிந்துவிடும் என்று மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் எல்லாம் அவர்களை இஸ்திஹாஸா கேலி செய்தார்கள் என்று வரலாற்றில் வருகிறது. இப்படி முஷ்ரிக்கீன்கள் எல்லாம் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலியும் கிண்டலுமாக அவர்களை இழிவுபடுத்திக் கொண்டிருந்த நேரத்திலே பெருமானாருடைய வார்த்தை மிகவும் அருமையாக இருக்கும். ஜவாமிஅ கலீம், குறைவாக பேசுவார்கள், 1000 அர்த்தங்கள் பொதிந்திருக்கக்கூடிய வார்த்தைகளாக பெருமானாருக்கு இருந்தது. பெருமானாருக்கு அந்த அளவுக்கு இருந்தது. அப்படிதான் ஷுஅபா அபூ தாலிஃபிலே சோதனைக்கு பிறகு பெருமானார் இயல்பு நிலையில் வருகிறார்கள். ஷுஅபா அபூ தாலிஃபுக்கு பிறகு 6 மாதங்களில் பெருமானாருக்கு வெளியில் முஷ்ரிக்கீன்கள் எவ்வளவு சோதனைகள் கொடுத்தாலும், வெளியில் அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தாலும், அவர்களை மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் அபூ ஜஹல், அபூ லஹப் போன்ற எல்லா காஃபிர் தலைவர்களும் அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தாலும் அவர்களை பொத்தி பாதுகாத்த அபூ தாலிப் பெருமானாருடைய செச்சா அவர்கள் மரணம் அடைகிறார்கள். பெருமானாருடைய செச்சா இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். பெருமானாருக்கு அறமாக காத்தவர்கள், பெருமானார் வெளியில் எங்கு நடந்தாலும் பொத்தி பாதுகாத்தவர்கள் பெருமானாரை விட்டு பெறுகிறார்கள். பிரிந்த நிலையிலே அந்த நிலையை விட்டு பெருமானார் வெளியே வரல, அந்த கஷ்டத்தை விட்டு பெருமானார் தாங்கல. வெளியே வந்தா 1 நாட்கள், 1 நாள் 2 நாட்கள்லயே வெளியில உள்ள கஷ்டத்தை பாதுகாக்கிறதுக்கு அபூ தாலிப் இருந்தார்கள். வீட்டுக்குள் அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்க முடியாம, அந்த சிரமத்தெல்லாம் தாங்க முடியாம அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வருவார்கள். அனைத்து கஷ்டத்திற்கும் ஆறுதல் வார்த்தையாக, அனைத்து சிரமத்திற்கும் ஆறுதல் வார்த்தையாக பெருமானாரை மீண்டும் பெருமானாருக்கு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக ஆறுதல் வார்த்தைகளை கூறி பெருமானாருக்கு மீண்டும் புத்துணர்ச்சியை கொடுத்து அவர்களை மீண்டும் இந்த மார்க்க பணியில் உற்சாகப்படுத்தும். ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா பெருமானாருக்கு உற்றாக பெருமானாரை பாதுகாக்க நிலையில இருந்த ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அந்த தினங்களிலே மரணிக்கிறார்கள். பெருமானார் உடைந்து போய்விட்டார்கள். அவர்கள் மன கவலையை தாங்க முடியவில்லை. பெருமானாரால் கஷ்டத்தை சொல்ல முடியவில்லை. அந்த ஏக்கம், அந்த கவலை, இந்த நிலையில மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் எல்லாம் அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, அபூ லஹப் போன்ற பெரும் முஷ்ரிக்கின் தலைவர்கள், வலீத் இப்னு முகைரா போன்ற பெரும் முஷ்ரிக்கின் தலைவர்கள் வெளியில் காப்பதற்கு அபூ தாலிஃபும் இல்லை, ஹதீஜாவும் இல்லை. பெருமானாரை எப்படியாவது அழித்து விடலாம் என்று நினைத்து ஏராளமான சோதனைகள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த நிலையில அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முடிவு எடுக்கிறார்கள். பெருமானார் அந்த நிலையில 2 முடிவு எடுக்கிறார்கள். ஒன்று, நாம் தாயிஃபுக்கு சென்று இந்த மார்க்க பணியை தொடங்குவோம். அன்னைக்கு தாயிஃப்ன்றது சாதாரணமான ஊர் இல்ல. தாயிஃப் வெறும் 3 நாள் தெரு தான் இருந்துச்சு.
தாயிஃப் வெறும் 3-4 தெரு தான் இருந்துச்சு. ஆனா எல்லாருமே நல்ல வசதியாக செல்ல செழிப்பாக இருந்தார்கள். நம்ம தாயிஃபுக்கு போய் இந்த மார்க்க பணியை எத்தி வைப்போம். 2வது முடிவு, இந்த மக்கா விட்டு எப்படியாவது வெளியே போயிடும். ஒன்று, நாம் தாயிஃபுக்கு சென்று விடுவோம். 2வது, நாம் மக்காவை விட்டு வெளியே வேற ஏதாவது ஊருக்கு போயிருவோம்னு சொல்லி அந்த மன இன்னல்கள்ல பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். தாயிஃபுக்கு செல்கிறார்கள். அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடன் பெருமானார் தாயிஃபுக்கு செல்கிறார்கள். அங்கு சென்ற நிகழ்வுகளை நினைத்தாலே நம் கல்புகள் துடித்து விடுகிறது அல்லவா. பெருமானார் தாயிஃபுக்கு சென்று அங்குள்ள முஷ்ரிக்கீன்களுடைய தலைவர்களை பார்க்கிறார்கள். முஷ்ரிக்கின் தலைவரை பார்த்தால் அங்கிருந்த 3 பெரும் தலைவர்கள், காஃபிர்கள் இல்ல 3 பேர் பெரும் தலைவர்கள். அவர்கள் பெருமானாரை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை, அல்லாஹ்விற்கு நபியாக அனுப்ப இந்த முஹம்மதை தவிர வேறு மனிதன் கிடைக்கவில்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ், நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இந்த முஹம்மதை தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒரு மனிதர் அல்லாஹ்விற்கு நபியாக அனுப்ப கிடைக்கவில்லையா என்று சொல்லி பெருமானாரை ஏசி அவர்களை இன்னல்களில் படுத்திவிட்டு அந்த பாதையில பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து வருகிறார்கள். சிறு பிள்ளைகள் எல்லாம் பெருமானார் மீது கல் வீசுகிறார்கள். தன் உடம்பில் இருந்து பெருமானாரின் ரத்தம் சொட்டாக வடிகிறது. அதை தன் கரங்களாக தேய்த்து கொள்கிறார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹ் அந்த ரத்தத்தை தன் கரங்களாக தேய்த்து கொள்கிறார்கள். பெருமானாருடைய கால் பிறழ்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹ் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் பிறழ்கிறது. நாயகம் நொண்டி நாயகம் தன் கால்களை அசைக்க முடியாமல் அந்த தாயிஃபிலே பாதையிலே நடக்கிறார்கள். அந்த ரத்தம் சொட்டாக வடிகிறது. தன் உடன் மேலையிலே தேய்த்து கொண்ட பெருமானார் அந்த உஷ்ணத்தை தாங்க முடியாமல், அந்த வேதனையை தாங்க முடியாமல் மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவர் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்து, நாயகமே நீங்கள் அனுமதி கொடுத்து விடுங்கள், நீங்கள் அனுமதி கொடுத்து விடுங்கள் நாயகமே, இந்த தாயிஃபை 2 மலைக்கு மத்தியில் வைத்து அழித்து விடுகிறேன் நாயகமே என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பின் முழு உருவமாக இருந்தவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னார்கள், ஜிப்ரீலே இவர்கள் இல்லை என்றால் பரவாயில்ல, இவர்கள் சங்கதிகள் ஈமானை ஏற்று விடுவார்கள் என்று சொன்னதுதான் தாமதம். அந்த வார்த்தை இறைவனின் அரிசை தட்டியது. பெருமானார் சொன்ன வார்த்தை இறைவனின் அரிசை தட்டியது. பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு வெளியில வந்து ஒரு தோட்டத்துல உட்கார்ந்து இருக்காங்க. பெருமானார் தாயிஃபுக்கு வெளியில வந்து ஒரு தோட்டத்துல உட்கார்ந்து இருந்து இரு கரங்களை உயர்த்தி கேட்கிறார், அல்லாஹும்ம இன்னக அஷ்கு லஅஃபல் குவதி, யா அல்லாஹ் நான் பலகீனமாக இருக்கிறேன், என்னுடைய பலகீனத்தை நான் உணர்கிறேன். வகில்லதி ஹீலதி வஹவானி அலன் நாஸ், இந்த மக்கள் என்னை லேசாக கருதி விடுவார்கள், எனக்கு ஏகத்துவத்தை இந்த இறைத்துவத்தை எத்தி வைக்கும் தந்திரம் இல்லையா அல்லாஹ் என்று பெருமானார் 2 கரங்களை உயர்த்தி கண்களில் நீர் பொங்கியவாறு துவா செய்கிறார்கள். தாயிஃபிலே பெருமானார் துவா செய்கிறார்கள். அந்த துவாவிற்கு பிரதிபலனாக ஏனென்றால் பெருமானார் தாயிஃப்க்கு யாராவது ஒருத்தராவது ஈமான் கொண்டு விட மாட்டார்களா, ஒரே ஒரு நபர் கூட ஈமான் கொண்டு விட மாட்டார்களா என்று ஏக்கத்துடன் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அந்த ஏக்கம் தோற்கடிக்கப்பட்டது. பெருமானார் கண்களில் நீர் பொங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் அரணாக பாதுகாத்த அபு தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரணம், உயிருக்கு உயிராக நேசித்த ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மரணம், ஒரு பக்கம் தாயிஃபில் பெருமானார். இந்த 3மே ஒரே வருஷத்துல நடந்தது. அபு தாலிபின் மரணமும் ஹதீஜா மரணமும் தாயிஃபில் பெருமானார் சோதிக்கப்பட்டதும் 3ஐயும் ஒரே வருடத்தில் ஏற்பட்டது. அதற்காக வேண்டிதான் சொல்லுவார்கள், இது ஆமுல் ஹுஸ்ன், கவலையுடைய மாதம், கவலையுடைய வருடம். இது கவலையுடைய வருடம் என்று எழுதி தருவார்கள். அவ்வளவு சிரமமான நிலை. அங்கு அந்த தாயிஃபுடைய தோட்டத்தில் ஒரு மனிதர், அப்பாஸ் என்ற ஒரு மனிதர் வருகிறார். பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பேரித்தம்பழத்தையும் தண்ணீரையும் கொடுக்கின்றார்.
ஒரு அடிமை வந்து, அப்பாஸ் என்ற ஒரு அடிமை பேரித்தம்பளத்தையும் தண்ணீரையும் கொடுத்து சொல்கிறார், நீங்க எந்த ஊருடைய அடிமை? பெருமானாரை பார்த்து சொல்கிறார், நீங்க எந்த ஊரோட அடிமை? இந்த அடிமைகள் படும் கஷ்டம் எனக்கு தெரியும். அடிமைகளுக்கு அடிமைகள் உதவாமல் வேறு யாரு உதவுவது? பெருமானார் கேட்பார்கள், நீங்கள் எதற்காக தண்ணீரும் பேரித்தம்பளமும் தருகிறேன் என்று கேட்கும் பொழுது அந்த அப்பாஸ் என்ற அடிமை சொல்லுவார், அடிமைக்கு ஒரு அடிமை உதவி செய்யாமல் வேறு யார் உதவி செய்வது? இவர்கள் அடிமையை துன்புறுத்துவது எனக்கு நல்லாக தெரியும், எவ்வளவு கஷ்டப்படுத்துவார்கள் என்பது தெரியும், அதற்காக நான் உங்களுக்கு பேரித்தம்பளத்தையும் தண்ணீரையும் தருகிறேன் என்று சொல்லுவார்கள். அந்த அப்பாஸை பார்த்து பெருமானார், நீங்கள் எந்த ஊர் என்று கேட்பார்கள். நான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஊர் என்று சொல்ல, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முழு வரலாறையும் பெருமானார் அந்த அப்பாஸ் என்ற மனிதருக்கு சொல்லி காட்டுவார்கள். எங்கள் நபி ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரலாற்றை தெரிந்திருந்தால் நீங்கள் நிச்சயமாக நபியாக தான் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அஷ்ஹது அல்லா இலாஹ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று அப்பாஸ் என்ற ஒரு மனிதர், ஒரு அடிமை, தாயிஃபில் முதலாக ஒரு மனிதர் ஈமான் கொண்டார்கள். தாயிஃபில் பெருமானார் பட்ட இன்னல்களுக்கு ஒரு மனிதர் ஈமான் கொண்டதை அந்த ஒரு ஆனந்தத்திலே பெருமானார் வெளியே வருகிறார்கள், தாயிஃபை விட்டு வெளியேறுகிறார்கள். பெருமானார் தாயிஃபில் பட்ட சிரமங்கள் ஏராளம். அதிலே அல்லாஹு தஆலா வரலாற்றில் எழுதுவார்கள், சூஃபியாக்கள் எழுதுவார்கள், பெருமானாருடைய ஒரே ஒரு சொட்டு ரத்தம், பெருமானார் ரசூலுல்லாஹ் த்வாஹா நபியுடைய ஒரே ஒரு சொட்டு ரத்தம் தாயிஃபில் பட்டிருந்தால் மொத்த தாயிஃபுமே புல் பூண்டு முளைக்காமல் ஆகியிருக்கும், மொத்த தாயிஃபே வறண்ட பூமியாக மாறி இருக்கும். பெருமானார் ரசூலுல்லாஹ் அந்த ரத்தத்தை, உதிரத்தை தன் மேனியிலே தேய்த்து கொண்டு பெருமானார் ரசூலுல்லாஹ் கவலையுற்ற நிலையிலே தாயிஃபை விட்டு வெளியேறுகிறார்கள். அங்குதான் அல்லாஹு தஆலா இந்த அற்பம் மனிதர்கள் உங்களை ஈமான் கொள்ளாவிட்டாலும் பெருமானாரை ஈமான் கொள்வதற்கு ஜின்களை அனுப்பி வைத்தான். அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடன் பெருமானார் ஒரு காட்டு பகுதியிலே தொழுது கொண்டிருப்பார்கள். அப்பொழுது ஒரு ஜின் பெருமானார் ஓதுவதை கேட்டுவிட்டு பெருமானாரிடம் வந்து பேசி பெருமானாரை ஈமான் கொண்டு விடும். திருமலையில் அல்லாஹு தஆலா சொல்லுவான் அல்லவா, நாம் பெருமானாரை அகிலத்திற்கும் அருள்கொடை. பெருமானார் மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, அத்துணை விலங்கினங்களுக்கும் அத்துணை ஜின் வர்க்கங்களுக்கும் எல்லாத்திற்கும் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி. அந்த அடிப்படையில் பெருமானார் தாயிஃபில் பட்ட சிரமத்திற்கு பிறகு திருமறையை ஓதி குர்ஆன் ஷரீஃபை ஓதுவார்கள். அதை கேட்ட ஒரு ஜின் பெருமானாரை ஈமான் கொண்டு விடும். ஜின்கள் ஈமான் கொண்டது பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 2-3 தடவை ஒரு நிலையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், நான் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சென்றிருந்தேன். பெருமானார் என்னை ஒரு இடத்தில் நிற்க வைத்து விட்டு வட்டம் கிழித்து, இந்த வட்டத்தை விட்டு வெளியே வராதன்னு சொன்னாங்க. நான் ரசூலுல்லாவை பார்த்துட்டே இருந்தேன், ரசூலுல்லா போயிட்டே இருந்தாங்க. திடீரென்று பெருமானார் ஒரு கரும் இருட்டுக்குள் மூழ்கிவிட்டு ஒரு சில நேரங்கள் கழித்து பெருமானார் மீண்டும் வந்தார்கள். அப்பொழுது என்னிடத்தில் சொன்னார்கள், ஜின்னுடைய ஒரு கூட்டம் வந்தது, என்னிடத்தில் ஈமான் கொண்டது என்று பெருமானார் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் மனிதர்கள் ஈமான் கொள்ளாவிட்டாலும் ஜின்களை வைத்து அல்லாஹு தஆலா பெருமானாருடைய ஏகத்துவத்தை பரப்பினான். அந்த கஷ்டங்கள் எல்லாம் நிகழ்ந்தது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2-3 தடவை பல கூட்டங்கள் ஜின்னுங்களுக்கு பாடம் எடுத்திருக்கிறார் என்று வரலாற்றில் வருகிறது. அந்த அடிப்படையில் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுடைய நிகழ்வுக்கு பிறகு மக்காவில் இருக்கிறார்கள். இரண்டாவதாக ஒரு முடிவு இருக்கிறது அல்லவா, இந்த மக்காவை விட்டு நம்ம எப்பொழுதாவது வெளியேறி விடுவோம். அந்த சிரமத்தை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்க முடியல. எப்படியாவது நம்ம இந்த மக்காவை விட்டு வெளியேறிடுவோம்னு சொல்லி எண்ணி யோசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த உலகத்திலேயே அல்லாஹு தஆலாவை நேரடியாக சந்தித்தவர்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் எல்லாம் பிரபலமாக கேள்விப்பட்டு இருக்கும், நாம் எல்லாம் பிரபலமாக அறிந்திருக்கும் மிஅராஜுடைய நிகழ்வு ஏற்படுகிறது. காரணம், ஒரு பக்கம் அபு தாலிபின் மரணம், ஒரு பக்கம் ஹதீஜாவின் மரணம், மூன்றாவது தாயிஃபில் நடந்த நிகழ்வு. இது அனைத்தையுமே தாங்க முடியாமல் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி விட்டார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்துவிட்டு பெருமானாரை சொன்னார்கள், நாயகமே உங்களை அல்லாஹ் அழைக்கின்றான். பெருமானார் அந்த நிலையில எதற்காண்டி அல்லாஹ் என்ன கூப்பிட்டான்னு கேட்கல, எதற்காண்டி அல்லாஹ்
என்ன கூப்பிட்டான்னு கேட்கல, எனக்கு என்ன தருவான்னு கேட்கல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்கிறாங்க பெருமானார்ட்ட, நாயகமே அல்லாஹ் உங்களை அழைக்கின்றான் என்று சொன்ன பொழுது, அல்லாஹ் அழைத்தானா? அல்லாஹ் என்ன தருவான்? அல்லாஹ் என்ன தருவான், எனக்கு என்ன தருவான் ரசூலுல்லாஹ் கேட்கல. அங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, என் உம்மத்திற்கு என்ன கொடுப்பான். அல்லாஹு தஆலா என் உம்மத்திற்கு என்ன கொடுப்பான். பெருமானார் ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது வைத்திருந்த பேரன்பு, பெருமானார் ரசூலுல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது வைத்திருந்த பேரன்பு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து அழைக்கிறார்கள். அல்லாஹு தஆலா என் உம்மத்திற்கு என்ன கொடுப்பான் என்று கேட்டார்கள் அல்லவா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதலாக ஒரு வார்த்தை சொல்வார்கள், நீங்கள் கேட்பதெல்லாம் கொடுப்பான் நாயகமே, நீங்கள் கேட்பதெல்லாம் கொடுப்பான் நாயகமே என்று சொல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பெருமானாரை அழைத்து கொண்டு போவார்கள். நாம் பிரபலமாக கேட்டிருக்கும் மிஅராஜுடைய நிகழ்வு, நாம் பிரபலமாக கேட்டிருப்போம், வருடம்தோறும் மிஅராஜுடைய நிகழ்வை கேட்டிருக்கிறோம். அந்த நிலை பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அன்றைய தினத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய 51வது வயதிலே, பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயது 51ஆக எத்துகிறது. மிஅராஜுடைய நிகழ்வு நடந்ததற்கு பிறகு அல்லாஹு தஆலா மிஅராஜுடைய நிகழ்வை நடத்தி காட்டியதே இந்த உலகத்தில் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு, அவர்களை மீண்டும் உற்சாகப்படுத்துவதற்கு இந்த அகிலத்தில் ஆள் கிடையாது என்பதற்காக அல்லாஹு தஆலா அழைத்து பெருமானாரை நேரடியாக சந்தித்து பெருமானாருக்கு ஆறுதல் கூறினான். அந்த இடத்தில் தான் நமக்கு 5 வேளை தொழுகையை அல்லாஹு தஆலா கடமையாக்கினான். அந்த இடத்தில் தான் நமக்கு 5 வேளை தொழுகையை கடமையாக்கினான். பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், யா அல்லாஹ், மிஅராஜிலும் அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹ்வும் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்து கேட்பார்கள், யா அல்லாஹ், நான் உன்னை பார்த்துட்டேன், யா அல்லாஹ், நான் உன்னை பார்த்துட்டேன், எனக்கு மிஅராஜ் கிடைச்சிருச்சு, எனக்கு மிஅராஜ் கிடைச்சிருச்சு, என் உம்மத்தார்கள் உன்னை பார்க்க வேண்டும் ரப்பே, என் உம்மத்தார்கள் உன்னை பார்க்க வேண்டும் ரப்பே என்று கூறிய பொழுது அல்லாஹு தஆலா தொழுகையை கொடுத்து விடுவான். உங்கள் உம்மத்தார்களுக்கு தொழுகை மிஅராஜ், உங்கள் உம்மத்தார்களுக்கு தொழுகை மிஅராஜ், இறைவனை பார்ப்பது தொழுகை. இன்னைக்கு என்னைக்காவது நம்ம தொழுகை நம்ம அல்லாஹ்வை பார்க்கிறோம், இல்ல அல்லாஹ் நம்மளை பார்க்கிறோம் நடந்திருக்கா? சூஃபியாக்கள் எழுதுவார்கள், ஒன்று நீ அல்லாஹ்வை பார்க்கிறன்றனால தொழுவு, இல்ல அல்லாஹ் உன்னை பார்க்கிறன்ற காண்டி தொழுகு. நம் தொழுகையில் எவ்வளவு அசட்டையாக இருக்கின்றோம், நம் தொழுகையில் எவ்வளவு மோசமாக இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக இறைவனிடத்தில் கேட்டு வாங்கிட்டு வந்தது தொழுகை. அந்த தொழுகையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மிஅராஜுடைய நிகழ்வுக்கு பிறகு அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்காவை விட்டு வெளியேறலாம் என்று முடிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில இருந்து மார்க்க பணியை எத்தி வைத்தார்கள். எத்தி வைத்து சுமார் 80 நபர்கள் மாத்திரம் ஈமான் கொண்டார்கள். மக்கால வெறும் 80 நபர்கள் மாத்திரம் தான் ஈமான் கொண்டார்கள். பெருமானார் எப்படியாவது இந்த மக்காவை விட்டு வெளியேறி விடலாம் என்று முயற்சி செய்து ஹிஜ்ரத்துடைய நிலை ஏற்படுகிறது. பெருமானாருக்கு ஹிஜ்ரத்துடைய பணி, பெருமானாருடைய 53வது வயது ஹிஜ்ரத்துடைய நிலை ஏற்படுகிறது. ஹிஜ்ரத்துடைய நிலை பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருகிறது. மக்காவை விட்டு வெளியேறுவதற்கு ஹிஜ்ரத்தை அல்லாஹு தஆலா தயாராக்கின்றான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இதுவரைக்கும் பெருமானார் ரசூலுல்லாஹ் மக்காவில் வாழ்ந்த நிகழ்வுகளையும், பெருமானார் ரசூலுல்லாஹ் மக்காவில் பட்ட கஷ்டங்களையும், பெருமானாருக்கு இந்த முஷ்ரிக்கீன்கள் கொடுத்த சோதனையை தான் பார்த்தோம். இதற்கு பிறகு அல்லாஹு தஆலா பெருமானாருடைய ஹிஜ்ரத் பயணத்தை எப்படி ஆக்கி வைத்தான், ஹிஜ்ரத்தில் பெருமானார் செய்த அற்புதங்கள், ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்தில் சென்று மதீனாவில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம் வருடம்தோறும் முஹர்ரம் வந்துவிட்டால் இஸ்லாமிய புத்தாண்டு வந்துவிட்டது என்பதை நாம் பிரபலமாக சப்தமிட்டு மகிழ்ச்சியில கொண்டாடி கொண்டிருக்கிறோமே. அந்த புத்தாண்டிற்கு பின்னால் பல மைல் சஹாபாக்களுடைய சிரமங்களும், முஷ்ரிக்கினுடைய தொல்லைகளும், அன்சாரி சஹாபாக்கள் ஒற்றுமையும், முஹாஜிர் சஹாபாக்கள் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் அத்துணையும் கலந்தது ஹிஜ்ரத்துடைய பயணம். இன்ஷா அல்லாஹ் வருகின்ற நாட்களிலே ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்திற்குரிய பயணத்தையும், பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வாழ்க்கை எப்படி அமைந்தது என்பதை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா எதை கேட்டோமோ
எதை சொன்னோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்துள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.